ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் வலை வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ரீலங்கா போட்டு பக்கத்தில் வந்தாங்க மக்களே. நம்மக்கிட்ட இருக்கிற மேரிகோல்டு பிஸ்கட், மில்க் பிஸ்கட், கடலை மிட்டாய் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தோம் மக்களே. இது நம்ம சர்வதேச இல்லை, இதில் எல்லா நாட்டு போட்டுகளும் இதில் சந்திக்கலாம். அப்படி ஒரு இடம் தான் இந்த சர்வதேச எல்லை அப்படிங்கிறது. எங்களுக்கு பெறத்தை பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனி போட்டு இன்னொன்று கிடக்கு டிடி. முன்னாடி பார்த்திங்கன்னா சிலோன் போட்டு. இது பூரா ஸ்ரீலங்கா மக்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டு தெரியும் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கிடுவோம். இது எங்கள் கம்பெனி போட்டு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. நம்ம ஸ்ரீலங்கா மக்கள் இவ்வளோ இதாக பழகுவாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல மக்களே. அங்கேருந்து நாங்கள் இருக்கிற பிஸ்கட்டு இது எல்லாமே கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு அங்கேருந்து ஷாம்பு பாட்டில் தந்தாங்க, வேறு எதுவும் தரல, ஷாம்பு பாட்டில் மட்டும் கொடுத்தாங்க மக்களே. பார்த்துங்க, கைத்தை போட்டு மடக்கியாச்சு. ஆமாம், மடக்கிட்டு தான் பேசணும் பக்கத்தில் வச்சு. பேர் எல்லாமே சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. ஆமாம், இதை தூக்கி போடுவோம். எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்காங்கன்னு பாருங்கள் மக்களே. பார்த்துங்க, இதில் ட்ராவல் ஆகும். இப்போ அவ்வளோதான். இந்த பார்த்துங்க, அவங்க எங்களுக்கு திங்கிறதுக்கு அங்கே உள்ள ப்ரெட்டு வரிக்கி எல்லாமே கொடுத்தாங்க. அதுவுமே வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், தனியாக இருக்குது. எங்கள் பார்த்துங்க மக்களே, அவங்க பிடிக்கிற மீன்களை பாதியை கருவாட்டுக்கு போட்டு தான் மக்களே கரையை கொண்டு வியாபாரம் பார்க்காங்க. ஆமாம் மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஆமாம், நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்கக்கிட்ட கொடிக்கம்பு, லைட்டு ஹீட் எல்லாமே நிறையா வாங்கணும். ஏன்னா அவங்க நாட்டில் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்காங்க. அதனால் எல்லாமே வாங்கணும், நிறையா பொருட்கள். இது சர்வதேச எல்லைங்கிறதுனால நம்ம கடந்து இதில் பேசிக்கிறோம். மற்றபடி எங்கனையுமே ஸ்லோன்காரங்களை, நம்ம ஸ்ரீலங்காக்காரங்களை நம்ம பேச முடியாது மக்களே. பாருங்கள், எங்கள் வலையை தெளிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்கள் கம்பெனி போட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்தாங்க சர்வதேச எல்லையில். அவங்கள கூப்பிட்டதாங்கள பேசணும். பேசிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம் மக்களே. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க 2-3 பிஸ்கட்டெல்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம். அதோட சரின்னு அப்படியே டைம் ஓடிட்டு கிளம்பி ஆயிடுச்சு. இதுதான் மக்களே அங்கே உள்ள பிஸ்கட்டு வரிக்கி எல்லாமே இந்த கவரில் கொடுத்தாங்க.